பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவர், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா. என்ன கொடுமது, இன்னைக்குன்னு பார்த்து வானத்துல இருந்து இவ்வளவு ஃபயர் பால் சுழுகுதே. தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? சீக்கிரமா அவங்க பின்னாடி போ, நாம அவங்களை இன்னைக்கு விடவே கூடாது. அவங்களை இப்படியே பின்னாடி போய் பிடிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப பாருங்க அவங்கள நான் எப்படி பிடிக்கிறேன்னு. நினைக்கிறேன் ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் இங்கே நிக்கலாம். அது சரி, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? கோல்டன் டிராகன் இருக்கிற பீச் சைடுல இருக்கோம். அந்த கோல்டன் டிராகன் இந்த சிட்டிக்குள்ள தான் இருக்கு. அங்க இருக்கிற மரத்துல ஆயிரக்கணக்கான பழங்கள் இருக்கும். வாவ், சூப்பர்ப்பா. சூப்பரா? ஆமா சூப்பர் தான். ஏன்னா அந்த மரம் தான் இருக்கிறதுலயே முக்கியமான மேஜிக்கல் ட்ரீ. அந்த ட்ரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாம இத பார்க்கணும், கண்டிப்பா பாத்தே ஆகணும். இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல சப்பானே. ஆமா, இந்த டிராகன்லயும் மேஜிக் ட்ரீ இருக்கிறத உறுதிப்படுத்தி இருக்கு. இன்னும் ஏன் போகாம நம்ம நின்னுட்டு இருக்கோம்? ஏன்னா அவங்க நம்ம பக்கத்துல தான் இருக்காங்க. நாம அங்க போறது ரொம்ப ரிஸ்க். அதனாலதான் சொல்றேன், நம்ம இந்த பக்கமா போலாம். ஆனா அதுக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகும். அந்த கொஞ்ச நேரத்துல ஜெனரல் பூ நம்மள பிடிச்சு கண்டமாக்கிடுவாமா. சோ அந்த இடத்துக்கு போக கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆனா ரெயின் டிராப் இந்த ரியாக்ஷனுக்கு ஆசர மாட்டோம். வா வா வா. அவன் சொல்றதும் சரிதான். அத பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? காப்பாத்துங்க, அந்த பங்கி பாப்பா கீழே போடு. இந்தா. ஏய் பட்டி, என்ன பண்ற? அவங்க தப்பிச்சு போறாங்க, சீக்கிரம் இல்ல. ஒரு வழியா நமக்கு வந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோம். தப்பிச்சாச்சா? எல்லாரும் மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. நாங்க சரண்டர் ஆயிடுறோம். என்னது? சொன்னோனே கேட்டாங்க. சரி, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க. ஓ ஷாலியான், ஏன் இப்படி பண்ணன? அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? அவங்க இந்த சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு வாகனம் ஒன்னு கொடுத்தனே, அது என்ன பண்ண? அது வந்து ஜெனரல் மட்டையாயி இப்ப கவுத்து படுத்துட்டு இருக்கு. இல்ல, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த 4 எலமெண்ட்ஸும் சிட்டியை தாண்டி போக கூடாது. அவங்க எனக்கு வேணும், அதுவும் உடனே. மன்னா வந்துட்டாங்க, இப்ப நீங்க விசாரிக்கலாம். விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீங்க யாரு, உங்க பேர் என்னங்கிறது எனக்கு சுத்தமா மறந்து போச்சே. மன்னர் மன்னா, நான் தான் உங்க தளபதி. நீங்க தான் சொல்லிருந்தீங்க நம்ம நாட்டுக்குள்ள யாரும் அனுமதி இல்லாம வர்றவங்களை உடனே கூட்டிட்டு வர சொல்லி. நீங்க உத்தரவு போட்ட மாதிரியே நான் இப்ப கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா ஆமா, நீங்க என்னோட தளபதி இல்ல? அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், இவங்க வந்து யாருன்னா எலமெண்ட்ஸ். இவங்க 4 பேரும் எலமெண்ட்ஸ் தான். அற்புதம். எலமெண்ட்ஸா? எனக்கு தேவையான நேரத்துல தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரே தளபதி நீங்க தான். என்ன பண்ண போறீங்க? நாங்க தெரியாம வந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே நாங்க வரமாட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. போதும், எழுந்துரு. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எங்களுக்கு சுத்தமா புரியல. நாங்க வந்ததே வேற விஷயத்துக்காக. இல்ல இல்ல இல்ல, நீங்க இங்க இருந்து போக முடியாது. நான் தான் மன்னிப்பு கேட்டேனே. நீங்க இங்க கொஞ்ச நாளைக்கு இருந்து தங்கிட்டு தான் போகணும். உங்க மூலமா நான் இந்த நாட்டுக்கு, அதாவது உங்க எலமெண்ட்ஸ் மூலமா எனக்கு தேவையானதை சாதிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிருக்கீங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க யசமா. நீங்க நினைக்கிற ஆள் நாங்க கிடையாது. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நாங்க இப்ப இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம். கிளம்புறோமா? இல்ல, நாம இப்பதானே இங்க வந்தோம். ஷாலியான், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்து நீங்க பயப்பட அவசியமே இல்ல. இங்க நீங்க தங்கி பார்த்தா அதை விட்டு போக உங்களுக்கு மனசே வராது. ஆமாமா, இது ரொம்ப அழகான ஊருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ சப்பானு புரியாம பேசாத. ஜெனரல் பூ நம்மள தேடிட்டு இருக்காரு. அவர் இங்க வந்தாருன்னா நம்மளையும் சேர்த்து இந்த சிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாரு.
அதுதான் உங்களோட பயத்துக்கு காரணமா? அத ரொம்ப சுலபமா சால்வ் பண்ணிடுவேன். இப்போ நம்ம மேற்கொண்டு பேசலாமா? ஓ, ஏன் இப்படி பண்றீங்க? நான் எப்படி பிளான் போட்டாலும் சரி, அத சொதப்புறதே உங்களுக்கு வேலையா போச்சு. அந்த எலிமெண்ட்ஸ் சூப் வந்துருச்சா? என்னது இது? உங்களுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு இதை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். மீன்ல செஞ்சது ரொம்ப ருசியா இருக்கும். நான் இத சாப்பிடுறதா? நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாது? மீன்லயா செஞ்சது? மீன்லயா? அப்ப எனக்கு பிடிச்சதான் சமைச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. இது என்னோட அழகிய சிலை. இதுவும் என்னுடைய அழகிய சிலைதான். அப்புறம் இது கூட என்னோடதுதான். உங்களை ஒண்ணு கேட்டா நீங்க தப்பு எடுத்துக்க மாட்டீங்களே. உங்க சிட்டில வேற எதுவும் ஃபேமஸ் கிடையாதா? அதாவது ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு. நீங்க ஒரு ட்ரீய பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆமா ஆமா, அந்த ட்ரீ தான் சொன்னேன். அது இங்கதான் இருக்கு. டடடாய். நான் சொன்ன அந்த ட்ரீ இதுதான். ஆமா, நல்லாதான் இருக்கு. சரி, நாம இந்த பக்கம் போகலாமா? சீக்கிரமா இந்த இம்சார்ஜன் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டு கிளம்பிடுவோம். நம்ம ரொம்ப நேரம் இங்க இருந்தோம்னா அதுக்கப்புறம் இந்த சிட்டிக்கு தான் ஆபத்து. நான் அந்த ட்ரீய பார்த்தே ஆகணும் ரெயின்ட்ராப். இந்த சமயம் தான் ரொம்ப நல்ல சமயம். இந்த சான்ஸை விட்டா மறுபடியும் இங்க நம்ம எப்ப வந்து அந்த ட்ரீய பாக்குறது? அட போமா, நிஜமா சொல்ற, பூவை நிச்சயம் யாராலையும் தடுக்கவே முடியாது. பிளேமு, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அதுல போட்டுட்டியா? எல்லாத்தையும் அதுல போடு. இது என்னை விட ரொம்ப சூடா இருக்குப்பா. ஓ, ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு. இது என்னன்னு பாருங்க. இது ஒரு வகையான ரெசிபி. ஆமா, இது ஒரு ரெசிபி தான். நான் உருவாக்கின ரெசிபி. ஓ, நெடியா இருக்கு. என் நாட்டுக்கு வந்த விருந்தாளிகளை நான் ரொம்பவே திருப்தி அடைய வச்சுட்டேங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்ல. சந்தோஷம். இப்ப நாங்க இந்த இடத்தை விட்டு போலாமா சார்? அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? இன்னும் உங்களுக்கு காமிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க, என்ன காமிக்க போறீங்க? பாத்தீங்களா என் மேல பாசமா இருக்கிற மக்களை? நான் அந்த ட்ரீய தான் காமிக்க போறாருன்னு நினைச்சேன். அந்த ட்ரீய பார்க்காம நம்ம இங்க இருந்து போக கூடாது ரெயின்ட்ராப். முடியாது, நம்ம இங்க இருந்து போய்தான் ஆகணும். இத பார், இவங்க யாரும் நம்பிக்கையானவங்க இல்ல. வாவ், அசத்திட்டாங்க. என்ன இது? என் மேல என்னமோ பட்டிருக்கு. அப்படியே இருங்க, நான் வரேன். நல்லா இருக்க மாதிரி தெரியுது. சில்லி சாஸ் மாதிரி தெரியுது. அது ஃபயர் இல்ல, மிளகா. திரும்பவும் அது வருது. Flying fish. நான் உருவாக்கின இந்த பொருள் அந்த எலிமெண்ட்ஸ இந்த ஊர்லயே இருக்க விடாது. இதுதான் உண்மை. நம்ம நினைச்சதை சுலபமா அடைஞ்சிருவோம். பண்ண ஆபத்து, நமக்கு ஆபத்து வந்திருக்கு. நாங்க இப்ப என்ன பண்ணட்டும்? என்ன நமக்கு ஆபத்தா? முதல்ல நான் எனக்கு எப்படியாவது காப்பாத்திக்கணும். எல்லாரும் சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கங்க. சீக்கிரம் போங்க. எங்க கிட்டே வா. இந்த வாங்கிக்க. ஏய், நீ என்கிட்டே மோதுறியா? இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. எனக்கு flying fish எல்லாம் தூக்கிட்டு மாதிரி. அத தடுத்து நிறுத்து. என்ன இது? வேலை செய்யல. ஷாலியான், இங்க பாரு. தேங்க்ஸ். அது நம்ம பின்னாடி தான் வருது. நம்ம போராடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆமா, நிறைய வந்துகிட்டே இருக்கு. நம்ம மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகணும். அந்த பக்கம் போலாம்.
video by அது வேலை vishwasitu.blogspot.com. செய்யுது. அந்த எலிமெண்ட்ஸ் ஓடி ஒளிறாங்க. சீக்கிரம் வாங்க, அவங்க கூட இங்க நாம மோதலாம். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. எல்லாரும் மேலே ஏறுங்க. இப்ப என்ன பண்ணல? ஏய், வேகமா வா ஏறுங்க. வா வா, வா சீக்கிரம் வந்து குத்திக்கோ. அது. உண்மையிலேயே சூப்பரான ஐடியா தான் குரங்கா. எப்படி என் ஐடியா? உங்களுக்கு வேணுமா? ஆரம்பிச்சிட்டியா? நோ, நாம அனுப்பிச்ச அந்த மீன்களையே காணோம். நீங்க எந்த வேலையை செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஆனா அது எங்க நடந்திருக்குன்னு தான் தெரியல. நீங்க மட்டும் இப்ப இல்லைன்னா எங்க நாடே அழிஞ்சு போயிருக்கும். நம்ம முன்னர நம்மளே ஆமா, நான் சொல்றது உண்மைதான். அது மட்டும் இல்லாம நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த மரத்தை பார்க்க மன்னர் உத்தரவு கொடுத்துட்டாரு. என்ன நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நாங்க உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறோம் கேப்டன் வாட்ச்மேன். ஆனா நான் பயப்படுற விஷயம் என்னன்னா இந்த இடத்துல ஆனா நான் சொல்றத நம்புங்க. என்ன ஒரு வில்லத்தனம். இல்ல, அது என்னோட கடமை, அது என்னோட வேலை, அதை நான் தான் செய்வேன். சில விஷயங்களை நாம சிறப்பா தான் செஞ்சு முடிக்கணும். அது எப்படின்னு எனக்கு தெரியும், பொறுத்திருக்க. ஓ, நிஜமாவே எனக்கு இது கனவா நினைவானே தெரியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது வரைக்கும் வரலாறுலயே நடந்தது கிடையாது. இன்னைக்குதான் இந்த மரத்துல இருந்து முதல் பழத்தை எடுக்க போறாங்க. உனக்கு மூளைக்கில குழம்பிருச்சா சப்பானே? இந்த சிட்டியே நம்மளால இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. அத பத்தி நீ கவலைப்படாம பேசிட்டு இருக்க. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். இத தலையில வேற இந்த செடியை நட்டு என் வச்சிட்டாங்க. தலை கொஞ்சம் பெருசா தெரியுதோ? இத பாருமா, நாம இங்க இருந்து இப்பவே கிளம்பி ஆகணும். நானும் சம்மதிக்கிறேன். நீங்களா? ஓ, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு நான் ஒரு சுரங்க பாதையை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போய் காமிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் என் கூட வர சம்மதமா? ஆனா இதுக்குள்ள நாங்களும் உங்க கூட வந்துதான் ஆகணுமா? அப்பதானே நீங்க எல்லாரும் மாட்டுவீங்க. இல்ல, அதாவது அங்க நீங்க வந்தீங்கன்னா தான் இந்த அரண்மனையோட முழு ரகசியத்தை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்தை நான் ரொம்பவே ரசிச்சு செஞ்சிருக்கேன். சரி, நாங்க வரோம். என்ன லுக்கு, வா போலாம். கொஞ்சம் பொறுங்க நண்பர்களே, நாம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத உங்களால நிச்சயம் மறக்க முடியாது. நாங்கல்ல. ஆச்சரியமா இருக்கா? என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. உண்மையிலே நீ இன்சாரன் தான். வாவ், இந்த மரம் எவ்வளவு அழகா இருக்குதுல்ல. உன்னை பார்க்கணும்னு நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்னு தெரியுமா? அழகான மரமே. ஓ ஓ, தேங்க் யூ ட்ரீ. இது நான் உன்னோட கிஃப்டா வச்சுக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த முறையாவது நான் நினைச்ச காரியம் கச்சிதமா நடந்திருக்கு. எனக்கு கொடுத்த வேலையை நான் கச்சிதமா செஞ்சுட்டேன்ல. நான் உங்களுக்கு சொன்னது 4 எலிமெண்ட்ஸ பிடிக்க சொல்லி, ஆனா நீங்க பிடிச்சது 3 எலிமெண்ட்ஸ மட்டும்தான். அப்படியா? தப்பான எங்க? கொடுத்த வேலையை நீ சரியா முடிக்காததுனால இந்த சிட்டியோட கட்டுப்பாட்டை நான் எடுத்துக்கிறேன். படைகளே, இவனை கைது செய்யுங்க. வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாத. உனக்கு நான் நிறைய உதவி பண்ணிருக்கேன். தப்பு பண்ணிட்டு யாராவது என்ன காப்பாத்துங்க. ஓ, இது எல்லாமே என்னோட தப்புதான். நான் செல்ஃபிஷா இருந்ததுனாலதான் இவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. நடந்ததை நினைச்சு கவலைப்படக்கூடாது. இவங்க எல்லாரையும் எப்படியாவது நான் காப்பாத்தி ஆகணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இல்ல, இவங்களுக்கு உதவ போய் நானே கடைசியில் ஆபத்துல மாட்டிக்கிட்டேனே. இப்ப என்ன பண்ணுவேன்? ஓ, விரட்டி வந்த ஆபத்து இப்போ தானா விலகிருச்சே. நீங்க இந்த மாதிரி பேசி எங்களை ஏமாத்துவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அந்த பூட்டை திறக்கிற மாதிரி இதுல ஏதாவது இருக்கா நான் பாக்குறேன். ஸ்ட்ரெயிட்டா திண்டுக்கல்ல இருந்தே வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. சந்தோஷம். எவ்வளவு தடவை ட்ரை பண்ணி பாத்துட்டேன், இது உடையவே மாட்டேங்குது. இத கேட்டேமா புடிச்சுக்க. நம்ம 3 பேரை இழுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 2 3. மறுபடியும் இழுங்க. நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இழுங்க.
ஓகே, வேற ஏதாவது உருப்படியான ஐடியா இருக்கா? நாம எங்க போறோம்? அரண்மனைக்கு தான். அங்க போனாதான் போக்கிட்ட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த முடியும். ஆனா அரண்மனைக்கு போற வழி இது. ஓ ஆமால, நல்லதா போச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்தா சீக்கிரமா இந்த வேலை முடிஞ்சிரும். ஏன்னா உங்களுக்கு வழி தெரியும், என்கிட்ட பவர்ஸ் இருக்கு. அதனால நம்ம 2 பேரும் என்ன நாமளா? சேர்ந்து இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்ய போறது இல்ல. இந்த வேலையை நான் மட்டும் தான் செய்ய போறேன். தப்பு செஞ்சதுக்கு பரிகாரம் இதை செய்யறேன். என்ன ஏமாத்தனவங்களை நான் பழி தீர்க்க வேண்டியது இருக்க. இந்த நாட்டு மக்களுக்கு ராஜாவா நான் செய்ய வேண்டிய கடமைகள் இதுவும் ஒண்ணு. பொதுமக்களை நம்ம ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்கள் அரசருக்கு தோள் கொடுங்கள். நமது ராஜ்யத்திற்குள் நுழைந்திருக்கும் தீய சக்திகளை நாம் ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும். அதற்கு உங்கள் உதவி தேவை. நான் சொல்வதை கேளுங்கள். இது வேலைக்காகல. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம். பூ மாவீரன், என்ன வெல்றதுக்கு ஆளே இல்ல, என்ன சுகம். ஆஹா, இதுதான் வாழ்க்கை. நான் கேட்டதெல்லாம் என் வாழ்க்கைக்கு வசதிகளா கிடைச்சிருக்கு. ஆனா எனக்குள்ளயும் ஒரு குறை இருக்கு. பிளேமோ, சொல்லுங்க ஜெனரல் போ. உடனடியா நம்ம பறக்கும் கோட்டையை தயார் செய்து வை. அந்த எலமெண்ட்ஸ்களையும் அதுல ஏத்து. நாம உடனடியா கிளம்பணும். ஆனா நம்ம இன்னும் ஃபுட் எலிமெண்ட கண்டுபிடிக்கவே இல்லையா? நான் இனிமேல் அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. கிடைச்ச 3 எலிமெண்ட்ஸையும் நாம பத்திரப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே ஜெனரல். வெளியில இவ்வளவு காவலாளிகள் இருக்காங்களா, நாம எப்படி உள்ள போக முடியும் நீ நினைக்கிற? இல்ல, எல்லா வாசல்லையும் காவலர்கள் இல்லையே. ஆ, ஓ. சீக்கிரம் வாங்க, அது வழியா நம்ம உள்ள போயிடலாம். இப்போ புரியுது சின்ன வயசுல ஏன்டா மரக்கபடி விளையாடலன்னு. ஓ, 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 ஓ. மரம் ஏற தெரியலன்னா அதுக்கு இப்படிதான் கத்துவீங்களா? ஓ, அவங்க வந்துட்டாங்க. நம்ம சீக்கிரமா போகலன்னா அப்புறம் நாமளும் அவங்க கிட்ட மாட்டிக்குவோம். ஓ, சரி சரி. ஓ, ஓ, ஓ. ஐயோ, ஏன் கத்துறீங்க? அங்க பாரு. ஓ, என்னோட சிலை தானா? என்னோட மரம், என்னோட கோடை. இங்க நிறைய பொருட்களை காணோம். இங்க உள்ள என்னோட சிலைகள் நிறைய திருட்டு போயிருக்கு. அது எல்லாம் எனக்கு திரும்ப வேணும். தொலைஞ்சு போன எல்லா பொருட்களும் எனக்கு கண்டிப்பா திரும்ப வந்து சேர்ந்து ஆகணும். இருங்க, போகாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. ஓ, காவலாளிகளே, உடனடியாக அவனை கைது செய்யுங்கள். ஓ, உங்களுக்கு என்னடா ஆச்சு? நான் அவனை கைது பண்ண சொன்னேன். யார கைது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். வாய மூடு. அவனுக்கு மூளை கலங்கிடுச்சு, அதனாலதான் ரொம்ப பேசுறான். ஓ, நீங்க சொன்ன மாதிரி என்ன இவனை கைது பண்ணிட்டேன். வேற ஏதாவது பண்ணணுமா மன்னா? இவரை கொண்டு போய் நான் சிறையில் நிறுத்து. உடனடி அவனை கொண்டு போ. இல்ல. யாரது? டிராகன் டைட்டில். அடேங்கப்பா. அவனை பிடிங்க. உண்மையிலே நீ என்ன காப்பாத்ததான் வந்திருக்கியா? நீங்க என்ன நினைச்சீங்க? இங்க விளையாட வந்திருக்கேன்னு நினைச்சீங்களா? ஆமா, நான் உங்களை காப்பாத்ததான் வந்திருக்கேன். கீழே குனிங்க. இப்ப எழுந்துருங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இப்படி ஒரு வீரத்தை நான் பார்த்ததே இல்ல. என்னோட சிலைகளை நீ திரும்ப வாங்கி கொடுத்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா என்னோட சிலைகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன், தூங்குவேன், எல்லாமே பண்ணுவேன். வாங்க, ஓடிடலாம். இல்ல, என்னோட சிலை காத்துட்டானே. அப்படித்தான். இப்ப என் கையில 3 எலிமெண்ட்ஸ் இல்ல, 4 எலிமெண்ட்ஸும் சீக்கிரிச்சு. இனிமே இந்த உலகத்துல என்ன வெல்றதுக்கு யாருமே இல்ல. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல போடும். அப்படியே பண்ணிடுறேன். ரைட்டா? ஓகே. பச்சையா, லெஃப்ட். ரைட்டா லெஃப்டா ஒழுங்கா சொல்லு. மனசை தளர விட்டுறாதீங்க கைஸ். ஷாலியான் எப்படியாவது வந்து கண்டிப்பா நம்மள காப்பாத்திடுவா. ஓ, நீங்க கனவு வேற காண்றீங்களா? நீங்க சாகர வரைக்கும் இப்படித்தான் இருந்தாகணும். கூடிய சீக்கிரத்துல உங்களை வந்து பாக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதையாவது மிஸ் பண்ணனா? அங்க ஒரு ரகசிய இடம் இருந்துச்சு. அது ரொம்ப இருட்டா இருந்தது. அந்த மாதிரி இடத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஓ, என்னால அதை மறக்கவே முடியாது. இங்க பாருங்க, நான் சாரி. இப்பவாது உனக்கு புரிஞ்சுதே. சரி விட பாத்துக்கலாம். இன்னும் ஒண்ணு கெட்டு போகல. சரி, அத விடுங்க. இப்ப நம்ம வேற என்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஒரு வழி இருக்கு. எல்லாரும் பாட்டு பாடலாம். பாட்டா? என்ன காமெடி பண்றியா நீ? அதான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. நான் சொன்னனே, அந்த மரத்துல இருந்து எனக்கு இந்த குச்சி கிடைச்சது. அதிசய மரத்தின் குச்சியில் உங்களுக்கு வழிகாட்டு. வாங்கம்மா, சீக்கிரம் போயிடலாம்.
ஜெனரல் போ, அவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆறாங்க. என்னது? மச்சையா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உடனடியா தப்பிச்சு போனவங்கள பிடி. ஓ, தலைவா, சரி தலைவா. ஓ, வேணும். Video by Vish was set to blowspot.com. அவசரத்துல வேலை செய்யறது மறந்துட்டேன். யாராங்க தண்ணி ஊத்துனதே? ஓகே, இப்போ என்ன பண்றது? கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு கதவு இருக்கும். அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல உள்ள இடத்து பக்கம் போங்க. யாரு? ஓ, நீங்களா? இங்க இருந்து போயிடுங்க. அவனை கவனிக்க வேண்டிய விதத்துல நான் கவனிச்சுக்கிறேன். இந்த வழியில வாங்க. வழியெல்லாம் எண்ணெயை ஊத்தி வச்சது நான் தான். அவனை பிடிங்க. ஓஹோ, சுத்துவனா நானு. நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னோட சுயநலத்தினால என்னோட சிட்டியவே கொஞ்சம் கொஞ்சமா கைய விட்டு போயிடுச்சு. இப்போ அது ஒட்டு மொத்தமா அவங்க கையில இருக்கு. நான் இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் இங்க அரசனா இருக்கவே தகுதி இல்லாதவன். கண்டிப்பா நீங்க தான் இங்க அரசர். மாஸ்டர் யங் என்ன தெரியுமா சொல்லுவாரு? சில சமயங்கள்ல பேசுறதை விட ஆக்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாரு. நீங்க அரசரா அமைதியா இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நீங்க செய்யணும். அப்பதான் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் எதுவும் செய்ய முடியாதபடி இந்த சிட்டியோட மொத்த கண்ட்ரோல் அவங்கிட்ட இருக்கு. ஒக்க நிமிஷம் இருங்க. இந்த சிட்டியோட கண்ட்ரோல் அவன்கிட்ட இருக்கா? எல்லாரும் என்கிட்ட வாங்க. என்கிட்ட ஒரு தாறுமாறான ஐடியா இருக்கே. அவங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதோ போறாங்க. போய் பிடிங்க. அவங்க தப்பிக்கவே முடியாது. பச்சையா, அவங்க எனக்கு கண்டிப்பா வேணும். இதுல எந்த தப்பு நடக்க கூடாது. சுத்திட்ட. இத ஸ்ட்ரைட்டா மூவோட மூஞ்சிக்கே விடுவோம். வாங்க. நோ! அவங்க நாம தயாரிச்சதைய நமக்கு எதிரா திருப்பிக்கிட்டாங்கடா. அவங்களை எப்படியா தடுத்து நிறுத்து. இங்க இருந்து உடனடியா ஓடுங்க. நான் சாதிச்சுட்டேன். இல்ல இல்ல, நாம சாதிச்சுட்டோம். இததான் நாங்க டீம் ஒர்க்னு சொல்லுவோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பார்த்தல. இதுதான் உண்மையான சந்தோஷம். தளபதி, என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். தளபதி, சொல்லுங்கள் மன்னா. இனிமே நாம ஒரு நல்லாட்சி அமைக்க போறோம். அதுக்கு நான் கண்டிப்பா உறுதுணையா இருப்பேன் மன்னா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த மரத்துல இருந்து 1000 பழம் பூத்துருச்சு. அத ஒருத்தருக்கு நான் பரிசா கொடுத்து மகிழ போறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை பெருமைப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. உங்களை நான் பாத்திருக்கலனா நான் ஒரு புது ராஜாவா அவதாரம் எடுத்திருக்க முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மரத்துலதான் 1000 பழம் பழுத்துருச்சுல, அதுல ஏதாவது ஒண்ணு கூட ஏன் தர மாட்டேங்கிறீங்க? மம்மி, டாடி, மாமா. இதனால தான்